வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற மரங்கள் வந்து 50 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்கிற இடத்துல வளரும் மரமான வேப்ப மரம், நாவல் மரம், கொடுக்காப்புளி மரம். இந்த 3 மரங்கள பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். இந்த 3 மரத்துக்கு இருக்கிற ஒற்றுமை என்னன்னா, இது வெயில் காலத்தில மட்டுமே பழங்களும், பூக்களும் வரும். இன்னொரு ஒற்றுமை என்னன்னா, இது சர்க்கரை நோயாளிக்கு மிகவும் பயன்படும். இதிலிருந்து கிடைக்கிற பொருள் வந்து சர்க்கரை நோயாளிக்கு பயன்படுது. அது என்னன்னு சொல்லிடுறேன் வரிசையா ஒன்னொன்னாவும். இப்போ வேப்ப மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, வேப்ப மரம் வந்து கரெக்டாக வந்து அது எந்த நேரம் பூ பூக்கும்? ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம்தான் பூவும் காய்களும் வந்து வரும். இந்த 3 மாதம் வருதுன்னா, இப்போ பூவை வந்து பறித்து அது நிழலில் உலர்த்தி, வெயிலில் கிடையாது நிழலில் நல்லா உலர்த்தி, அதை வந்து பொடியாக்கி, அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு குடித்தோம்னா, அது வந்து உடம்பில் இருக்க சர்க்கரையோட அளவை வந்து குறைக்கும். அதுக்கடுத்து 2வது என்னென்னா, சர்க்கரை அளவு மட்டும் குறைக்காது, உடம்பில் இருக்க வயிற்றில் இருக்க புண்ணுகளும் அதே மாதிரி கிருமிகளும் எல்லாமே சாகும், புண்ணுகளும் வேகமாக ஆறும். இது இது வேப்ப மரத்தை பற்றி. இப்போ நாவல் மரத்தை பற்றி சொல்லிடுறோம். நாவல் பழம் சாப்பிட்டுட்டு நாவல் அதனுடைய கொட்டைகளை வந்து சர்க்கரை நோயை பயன்படுத்தலாம். நாவல் கொட்டையை வந்து அந்த விதையை வந்து எடுத்து நல்லா 3லேருந்து 4 நாள் வெயிலில் நல்லா உலர்த்திட்டு, அதனுடைய ஸ்கின்னை வந்து விரலை விட்டு நகத்தை வச்சு அப்படியே மேலே ஸ்கின்னை கழட்டிட்டு, உள்ளே இருக்க பருப்பு இருக்கும், அந்த விதைக்குள்ளே இருக்க பருப்பை வெயிலில் திரும்ப 1 நாள் 2 நாள் காய விட்டு, அதை மிக்சியில் அடித்து, அதை வந்து நம்ம டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் 45 நாள் விடிய காலையில் மட்டும் ஒரு 5 கிராம் அளவுக்கு மட்டும் சாப்பிட்டு வந்தோம்னா, சர்க்கரையோட அளவு வந்து நல்லா குறைக்கும். அது வந்து துவர்ப்பு தன்மை வந்து இருக்கும். நாவல் அந்த விதை வந்து நாவல் கொட்டை வந்து துவர்ப்பு தன்மை இருக்கும். இதே நம்ம வேப்பம்பூ வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். வேப்பம்பூவில் வந்து இதுதான் வித்தியாசம். 2மே சர்க்கரையோட அளவு வந்து நல்லா கட்டுப்படுத்தும். அதுக்கடுத்து கொடுக்காப்புளி. இப்போ கொடுக்காப்புளி வந்து இது எந்த சீசனில் கிடைக்கும்னா, பெரும்பாலும் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் கூட கொஞ்சம் தான் கிடைக்கும். இந்த கொடுக்காப்புளி வந்து நம்ம பழமாகவே சாப்பிட்லாம். பழத்தை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சர்க்கரையோட அளவும் கம்மி பண்ணலாம். இதுலேயும் துவர்ப்பு கொஞ்சம் இருக்கும். தண்ணீர் தாகம் வந்து அதிகமாக எடுக்கும் இந்த பழம் சாப்பிட்டோம்னா. இந்த அதே மாதிரி நாவல் சாப்பிட்டாலும் அப்படி தான் இருக்கும். தண்ணீர் தாகம் அதிகமாக எடுக்கும், துவர்ப்பு தன்மை இருக்கும். இது வந்து இதில் 2, 3 வெரைட்டியெல்லாம் நம்ம வெரைட்டி இருக்குது. நம்ம நாட்டு வெரைட்டினா 8 வருஷத்துக்கு மேலே ஆகும். இது கொடுக்காப்புளியை வந்து நம்ம வந்து பழமாக முழுசாக சாப்பிட்லாம். அதனுடைய விதையை வந்து ஸ்கின்னுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஸ்கின்னுக்கு மருந்தாக பயன்படுத்துவாங்க. வேணால் பழத்தை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரையோட அளவை குறைக்கும். இந்த 3க்குமே ஒற்றுமை இது.